ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணியின் சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா பாருங்கள். வழக்கம் போல் இன்றைக்கி எங்களோட சமையல் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டான ஒரு பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறமா பாவக்காய் பொரியல், அதுக்கப்புறம் சாம்பார் அண்டு சாதம். இது எல்லாமே தான் இன்றைக்கி செய்கிறோம். ஸோ இன்றைக்கி எப்படி இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு வித்தியாசமான முறையில் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு அசைவ விருந்து இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு என்றைக்குமே எங்களுக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் தண்ணி வச்சுருந்தேன், அது சூடாயிடுச்சு. இப்போது துவரம்பருப்பு நல்லா ஒரு கப்பு துவரம்பருப்பு நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை அப்படியே அதில் அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கன்னா இந்த விதமான சாம்பாருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கிறேன். அதே மாதிரி தக்காளியும் 2 தக்காளியும் நல்லா பெருசாக எடுத்துகிட்டு அதை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் கட்டி யூஸ் பண்ணுவேன். நான் எப்போவுமே தூளை விட நான் இந்த மாதிரி கட்டி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுடலாம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் தேவைன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஏன்னா சாஃப்டாக வேகும். எண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் மூடி போட்டுட்டு இதை நல்லா ஒரு 3 விசில் விட்டு நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அடுப்பில் சாதம் வெந்துடுச்சு. ஸோ எங்கிட்ட 2 அடுப்பு பர்னர் இருக்கிற அடுப்பு தான் இருக்குது. ஸோ அதனால் இது 2துலேயுமே தான் நான் மாற்றி மாற்றி செஞ்சிட்ருப்பேன் எப்போவுமே. ஸோ இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், நான் சாம்பார் அந்த பருப்பு வெந்துடுச்சு, அது ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஸோ இப்போது பொரியல் பண்ண போகிறேன். பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிட்டேன். ஸோ கடுகு சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா இதை கலரிடுவோம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 2-3 காஞ்ச மிளகாவும் 2ஆக துண்டாக உடச்சி போட்டிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் சீவி வச்சுருந்தேன் இந்த பீட்ரூட்டை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் சீவல் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இதுக்கு நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இந்த காயில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். ஸோ அதனால் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே நல்லா இது வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணியே நான் வந்து இதில் தெளிக்கலை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப சாஃப்டாக சீக்கிரமாக வெந்துடும் இந்த காயெலாம். ஸோ பாருங்கள், இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றாமல் தான் வச்சேன். அதில் எவ்வளோ ஈரமாக இருக்குது பார்த்திங்களா அந்த காய். இன்னமும் இந்த ஈரப்பதம் இருக்குது அந்த காயில். ஸோ இப்போது நல்லா கொஞ்சம் நேரம் கலரி விட்டுட்டு அதே துருவலில் தான் நான் தேங்காவும் துருவி வச்சுருக்கேன். நான் எதில் வந்து பீட்ரூட்டை சீவனோ அதே சீவலில் தான் நான் தேங்காவும் அதே மாதிரி தான் துருவி வச்சுருந்தேன். ஏன்னா இந்த பீட்ரூட்டில் இந்த மாதிரி தேங்காய் போடும்போது அது அந்த பல்லில் படும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாவக்காய் பொரியலும் சேர்த்துக்கலாம். அதை இறக்கி வச்சுட்டு இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா கடுகு தாளிக்கலாம். கடுகு சீரகமும் தாளிச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பாவக்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் வந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் நான் செய்கிறேன். அப்படின்றதுனால ஒரே ஒரு பாவக்காய் மட்டும்தான் நான் சேர்த்து செய்கிறேன். பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா பாவக்காய் நல்லா வதங்கின உடனே பாருங்கள், மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி இல்லை, அது மிளகாய் பொடியும் உப்பும் சேர்த்துக்கிறேன். இது வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், வெறும் மிளகாத்தூளும் உப்பும் தான் சேர்க்குறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் கசப்பும் கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி 2 சேர்த்து இதே மாதிரி மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம்
வேக விட்டுடலாம். வேக விட்டுட்டோன்னா பாருங்கள் நல்லா காயும் வெந்துடுச்சு நல்லா. அதே நேரத்தில் கசப்புன்றதே இந்த மெத்தடில் செய்யும்போது இருக்கவே இருக்காது. நான் தண்ணியும் சேர்க்கல. ஸோ அவ்வளோதான், பாவக்காவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த பருப்பு நல்லா ஸ்ட்ரீம்லாம் இறங்கிடுச்சு. இப்போ நல்லா அந்த பருப்பை நல்லா கொஞ்சம் கிளறி விடுவோம். இந்த மாதிரி கரண்டியாலேயே கிளறி விட்டுட்டு நான் ஒரே ஒரு முருங்கைக்காவை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 10 துண்டு வந்தது. ஸோ அந்த முருங்கைக்காவை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுவோம். அந்த காய் கொதிக்கிட்டோம் நல்லா. பாருங்கள் இப்போ காய் கொதிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் நான் புளி சேர்த்துக்கிறேன். புளி முதலையே சேர்த்துக்கிட்டேன். இந்த காயில் புளிப்பு தன்மை ஏறிடும். அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் வேகாது. அதனால் காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் நான் புளி சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுவோம். ஸோ காய் வேகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடுவோம். ஸோ வில்லேஜ் ஸ்டைலில் இந்த மாதிரி தான் சாம்பார் வைப்பாங்க. தக்காளிலாம் அப்படியே முழுசாக தெரியணும். ஸோ இப்போது காய் வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் தாளிப்பு கொடுத்துக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த தட்டி வச்ச பூண்டு தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் சாம்பாருக்கு. இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா ப்ரௌனாக வதங்கணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்குங்க. முதலே எடுத்துடாதீங்க. ஸோ இப்போ கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பூண்டு போட்ட உடனே நீங்கள் கருவேப்பிலையும் போட்டிங்கன்னா அந்த பூண்டு சரியாக வேகாது. ஸோ அந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து அப்படியே இந்த சாம்பாரில் கொட்டிடுவோம். ஸோ சாம்பாரில் கொட்டினதுக்கப்புறமா தேவையான அளவு அந்த இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், சுவையான ஒரு கிராமத்து சுவையில் நம்ம சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். இப்போ கொத்தமல்லியும் தூவிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்றைக்கி இவ்வளோ தான் எங்கள் வீட்டு சமையல் மெனுவாக இருக்குது. ஸோ எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அதே நேரத்தில் ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், நான் வித்தின் 1 ஹவரில் இது எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ கடகடன்னு நம்ம அடுப்பாண்டை இருந்தே எல்லாத்தையும் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு நம்ம செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சிடலாம். நான் அடுப்பாண்டை நின்று எல்லாத்தையும் கட் பண்ண தான் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோ நான் போடணுன்றது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கும் கொஞ்சம் ஆதரவாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வேணியின் சமையல். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.